நாட்டை அபிவிருத்தி செய்யும் பல்வேறுபட்ட திட்டங்களுடன் நிவாரணங்களை அடிப்படையாக கொண்ட வரவு செலவு திட்டத்தையே அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ராணுவ வீரர்களின் குடும்பங்களை மேம்படுத்துவதை போன்று விவசாயிகளுக்கும் பல்வேறு நிவாரணங்கள் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளன. வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிவாரணங்கள் வழங்கப்படாதிருப்பின் வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகை ஏற்பட்டிருக்காதென்றும் ஜனாதிபதி கூறினார். இருப்பினும் இது அரசின் கொள்கை அல்லவென ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். உரமானியத்திற்காக 40 பில்லியன் ரூபாவும் சமுர்த்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளுக்காக 32 பில்லியன் ரூபாவும் அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்றுள்ளோர், குறைந்த வருமான பெறும் ராணுவ குடும்பத்தினர், மேலும் பல்வேறுபட்ட ரீதியில் பாதிக்கப்பட்டோருக்காக 40 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வி, சுகாதார சேவை, அனர்த்தங்கள், ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் உட்பட கஷ்டப்பிரதேசங்களை கட்டியெழுப்பும் திட்டங்களுக்கும் கணிசமான நிதி வரவு செலவு திட்டம் ஊடாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்காகவும் மேலும் 15 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் உட்பட ஓய்வு பெற்றுள்ளோர் மற்றும் ஏனைய துறைகளுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படாத பட்சத்தில் வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகை ஏற்பட்டிருக்காது. கடந்த ஆண்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை போன்று 2012ஆம் ஆண்டிலும் அவற்றை மேலும் பலமுடன் முன்னெடுப்பதற்காக 496 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட வீதி, சுகாதாரம் உட்பட பல்வேறுபட்ட துறைகளின் அபிவிருத்திகள் கொண்ட யோசனைகளையும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்க முடிந்துள்ளமை விசேட அம்சமாகும். யோஜனா ராஷ்யா அயவேට අතුලත් කිරීමට හැකි වුණා. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நிதி அமைச்சர் என்ற வகையில் நேற்று பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு ஆரம்பமாகும் போதே எதிர்க்கட்சி நடந்து கொண்ட விதம் திட்டமிட்ட சூழ்ச்சியாகும் என தெரிய வந்துள்ளது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு சுலோகங்களை ஏந்தி வந்தமையும் அவை திட்டமிட்ட வகையில் அச்சிடப்பட்டிருந்தமையும் இது ஒரு சூழ்ச்சி என்பது தெளிவாகின்றதென பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் ஆணையின்றி தோல்வியடைந்த நிலையில் இருப்பதும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சியில் ஏற்பட்டுள்ள எதிர்ப்புகளை மூடி மறைப்பதற்கும் இவ்வாறான எதிர்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் கிளர்ச்சி குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்குதலுக்கு இலக்கானமையினால் பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற தீர்மானித்ததாக ரணில் விக்ரமசிங்க ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த போதிலும் வெளியேறும் தீர்மானம் பாராளுமன்றத்தில் பிரவேசிப்பதற்கு முன்னர் விக்ரமசிங்க அணி எடுத்த தீர்மானமாகும் என எதிர்க்கட்சி அலுவலக ஊழியர் ஒருவரால் எமது நிலையத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழ்ச்சி தொடர்பாக ஜனாதிபதி சபையில் பிரவேசிப்பதற்கு முன்னரே ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இதே நேரம் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வெட்கம் என குறிப்பிடப்பட்ட சுலோகங்களை ஏந்திருந்தமை ரணில் விக்ரமசிங்க மீது எதிர்ப்பு தெரிவிப்பதாகும் என கிளர்ச்சி குழு தெரிவிக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்ற பத்திரிகை ஒன்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினரான மைத்ரி குணரட்ன கட்சி செயலாளரிடம் கையளித்தார். ஊடகங்களிலும் மற்றும் நாட்டுக்கு எதிரான சர்வதேச சக்திகளின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கிலும் இவ்வாறான ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வரவு செலவு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்படும் போது ஒரு நாட்டின் எதிர்க்கட்சி மிக பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் வரவு செலவு திட்ட யோசனைகளில் குறிப்பிடப்படும் விடயங்களுக்கே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி செயல்பட்ட விதம் பாராளுமன்ற சம்பிரதாயங்களையும் ஜனநாயகத்தையும் எதிர்க்கட்சி கடுமையாக மீறியுள்ளதென்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். KPMG கணக்காளர் நிறுவனத்தின் ஆசிய மற்றும் மத்திய கிழக்கு பிராந்திய பங்காளர்களின் மாநாடு இம்முறை இலங்கையில் நடைபெறும். இவ்வாறான மகாநாடு ஒன்றை நடத்துவதற்கு உகந்த சூழல் இலங்கையில் காணப்படுவதாக அந்த கம்பெனியின் தலைவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். KPMG கணக்காளர் நிறுவனத்தின் மைக்கேல் என்ட்ரூ உட்பட தூதுக்குழுவினர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அலரி மாளிகையில் சந்தித்தனர். தூதுக்குழுவினர் ஜனாதிபதியுடன் நட்புறவு ரீதியாக உரையாடினர். ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரத்துங்க, மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் காப்ரால் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக விரிவான விசாரணைகள் நடத்தப்படும் என சபாநாயகர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது சிறப்புரிமையை வீணாக பயன்படுத்தாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
ஒரு தொகை துண்டு பிரசுரங்களுடன் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எவ்வாறு பாராளுமன்றத்தில் பிரவேசித்தார்கள் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா அங்கு கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதிக்கு அபகீர்த்தி ஏற்படும் வகையில் செயற்படும் சூழ்ச்சியில் எதிர்க்கட்சி நேற்று ஈடுபட்டதாக தெரிவித்தார். நேற்றைய சம்பவங்களுக்கான பொறுப்பை எதிர்க்கட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சபாநாயகரின் இந்த விசாரணைக்கு ஆளுங்கட்சி முழு அளவிலான ஆதரவை வழங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாதைகளை ஏந்தி பாராளுமன்றத்தில் செயற்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அமளி துமளி ஏற்பட்டது. பல நிவாரணங்களுடன் வளமான அபிவிருத்தியினை இலக்காக கொண்ட வரவு செலவு திட்டத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்க அரசுக்கு முடிந்துள்ளதாக அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் தெரிவிக்கின்றனர். 2012ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்களுக்கு பல நிவாரணங்களை வழங்கியுள்ளதாகவும் இவர்கள் வலியுறுத்துகின்றனர். பொருளாதார ரீதியில் பலமான நிலை எட்டும் அதே சமயத்தில் வறிய மக்களுக்கான நிவாரணங்கள், அரசு ஊழியர்களுக்கான நிவாரணங்கள் உட்பட அனைத்து துறைகளுக்கும் ஒரு சம நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாகவே இது அமைந்துள்ளது. இந்த வரவு செலவு திட்டம் மக்களுக்கு சிறந்ததாகவும் மக்கள் எதிர்பார்த்த வகையிலும் அமைந்துள்ளது. பாராளுமன்றத்தில் தாம் எதிர்நோக்கிய அசௌகரியங்கள் குறித்து பொதுநலவாய அமைப்பின் பாராளுமன்ற சங்கத்தின் செயலாளர் நாயகத்திடம் முறைப்பாடு செய்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் சத்தநாயக்க இதனை குறிப்பிட்டார். මේක අපි දකින්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදයට එල්ල වුණු ප්‍රධාන බලපෑමක් තර්ජනයක් හැටියට. ஜனநாயகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட பிரதான அச்சுறுத்தலாகவே நாங்கள் இதனை காண்கிறோம். அத்துடன் நேற்று மற்றொரு சம்பவமும் இடம்பெற்றது. பாராளுமன்றத்துக்குள் பிரவேசிக்கும் போது என்னுடைய ஆவணங்களையும் ஷாலட் ஜாவர்தனவின் ஆவணங்களையும் போலீசார் சோதனை செய்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆவணங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டமை மற்றும் அவற்றை எடுத்துக் கொண்டமை தொடர்பாக நாங்கள் நேற்றைய தினமே பொதுநலவாய அமைப்பின் பாராளுமன்ற சங்கத்தின் செயலாளர் நாயகத்திடம் முறைப்பாடு செய்தோம். பாராளுமன்றத்துக்குள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடம்பெற்ற அசௌகரியங்கள் தொடர்பாகவும் நாம் முறைப்பாடு செய்தோம். வெளிநாட்டு தூதுவர்கள் சிலருக்கு ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளை எடுத்துக்காட்டும் ஒரு நடவடிக்கையே நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவிக்கின்றார். கேகாலையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் தினத்தில் பாராளுமன்றத்தின் கேலரியில் வெளிநாட்டு தூதுவர்கள் அமர்ந்திருப்பர். எனவே விக்ரமசிங்கவின் கடவுள்களாக கருதப்படும் சில தூதுவர்கள் மேலே இருந்து நிலைமையை அவதானித்துக் கொண்டிருந்தனர். வெள்ளையர்கள் மேலே இருந்து அவதானித்துக் கொண்டிருக்கும் போது ரணில் விக்ரமசிங்க தனது பெருமையை பறைசாட்ட வேண்டுமே, தான் பலம் வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பதனை காண்பிக்க அவர் அவ்வாறு நடந்து கொண்டார். தனது தலைமையின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் செயற்படுகின்றனர் என்பதை எடுத்துக்காட்ட முயற்சி செய்தார். எப்படி இருந்தது என தூதுவர்களிடம் கேட்கவே அதனை செய்தார். நாட்டின் நிதிக் கொள்கையில் நிலையான தீர்வினை நோக்கிய மாற்றம் தேவை என நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தர தெரிவிக்கின்றார். 2012ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பாக நேற்று மாலை நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே நிதி அமைச்சின் செயலாளர் இந்த கருத்தை கூறினார். இதுகுறித்த தகவல்கள் மற்றும் வரவு செலவு திட்டம் தொடர்பில் துறை சார்ந்தவர்களின் கருத்துக்கள் பற்றி ஆராயும் தொகுப்பு அடுத்து. நாட்டின் நிதிக் கொள்கையில் நிலையான தீர்வினை நோக்கிய மாற்றம் தேவையாகும். இது பற்றி மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் நிலவக்கூடும். இன்னும் சிலருக்கு துரித மாற்றம் தேவையாக இருக்கலாம். அவை அரசியல் நிறுவனங்களை அடிப்படையாக கொண்டு நிலைத்திருப்பவை. மாற்றத்தின் பொருட்டு நாட்டுக்கு ஓரளவு கொள்ளளவு அவசியமாகும். எனினும் படிப்படியாக அர்த்தமுள்ள தாங்கிக் கொள்ளக்கூடியவாறான மாற்றத்தை மேற்கொள்வதே அரசாங்கத்தின் தீர்மானமாகும். 2012ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட இலக்கின்படி 6.2% பற்றாக்குறையே காணப்படுகிறது. இது கடந்த 10 வருட காலத்துடன் ஒப்பிடுகையில் மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையாகும். இந்த வரவு செலவு திட்டத்தின் எவ்வித நேரடி அல்லது மறைமுக வரி குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை. வரி, தேச நிர்மாண வரி என்பவற்றில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வருமான வரி, சுங்கவரி என்பவற்றிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. முறையானதும் குழப்பமின்றியும் நிதிக் கொள்கையில் தெளிவான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக வரி செயற்பாடுகளை முறையானதாகவும் குழப்பமில்லாத வகையிலும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது. அரசு துறையில் தொடர்ந்தும் சம்பள அதிகரிப்புக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும். சில சந்தர்ப்பங்களில் பொறுப்புடன் கூடியவர்கள் கூட சம்பள உயர்வை கோருகின்றனர். இதனை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனை பொருளாதார காரணங்களின் அடிப்படையில் அல்லாது அரசியல் காரணங்களின் அடிப்படையில் மாத்திரமே செய்து கொள்ள முடியும். அதனை நிறைவேற்றிக் கொள்ளும் நிலைமை இருக்க வேண்டும். அரசாங்கத்தினால் செலுத்தப்படும் ஒவ்வொரு ரூபாயும் வரி செலுத்துகின்றவர்களிடமிருந்தே பெறப்படுகிறது. நிதியமைச்சின் செயலாளர் கொண்டுள்ள சார்பான கருத்துடன் பொறியியல் துறை நிபுணர்கள் இணங்குகின்றனரா?
විදේශීය වාණිජමය ණය ගැනීම අඩු කරලා තියෙනවා සෑහෙන ප්‍රමාණයක්. வெளிநாட்டு வர்த்தக கடன்களை பெறுவது பாரிய அளவால் குறைக்கப்பட்டுள்ளது. இது எமது பொருளாதாரத்திற்கு சார்பான பிரதிபலனாகும். உத்தேச உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக கொள்வதாயின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 7% 6.2 வரை குறைந்துள்ளது. அந்நளவாக நோக்கும் போது சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில்களை முன்னேற்றுதல் மற்றும் பணவீக்கத்தை குறைத்தல் ஆகிய 2 காரணங்கள் குறித்து இதனை விட நாம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. අඩු කිරීම කියන කාරණා දෙකත් මම හිතනවා මීටත් වඩා අපි අවධානය යොමු කළ යුතුව පවතිනවා. මේ අයවැය ආර්ථික සංවර්ධනය වැඩි දියුණු කිරීම සඳහා උපක්‍රමශීලී අයවැයක් හැටියට මම දක්වනවා. பொருளாதார அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்கான தந்திரோபாயம் மிக்க வரவு செலவு திட்டமாக இதனை நான் காண்கிறேன். இரண்டாவதாக இந்த வரவு செலவு திட்டத்தில் பொருளாதார பகிர்வுகளுக்கான சில காரணிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. முன்னைய வரவு செலவு திட்டங்களில் உள்ளடக்கப்படாத விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்பதை மூன்றாவது முக்கிய காரணமாக நான் கருதுகிறேன். இதில் உள்ள இலக்கங்கள் குறித்து பெரும்பாலும் திருப்தியடைய முடியும் என்றும் எதிர்காலத்தில் அரசாங்கம் எந்த அளவுக்கு செயற்திறனுடன் தமது செலவினங்களை மேற்கொள்கிறது என்பதே முக்கியமானதாகும். ඉදිරියේදී කොයිතරම් දුරට රජය කාර්යක්ෂමව තම වියදම් ගෙන යනවාද කියන එක. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட முன்னர் சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவே தொழிற்சங்கங்கள் சிபார்சுகளை முன்வைத்திருந்தன. தம்மை அரசாங்க சபையில் இணைத்துக் கொள்ளுமாறு சமுர்தி ஊழியர்கள் குறிப்பிட்டிருந்தனர். எனவே நேற்றைய வரவு செலவு திட்டம் மூலம் தொழிற்சங்கங்கள் திருப்தி அடைகின்றதா? சமஸ்த சமுர்தி சம்வர்தன நிலையத்தின் கலமனாக்கர்வங்க முகாமையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து சமுர்த்தி அதிகாரிகளையும் ஓய்வூதியம் பெறக்கூடிய விதத்தில் அது சார்ந்த திணைக்களம் ஒன்றில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு வெற்றியாகும். සංස්ථාවක හිටපු නිලධාරීන්ට විවිධ පොරොන්දු දුන්න පාත්ධාරීන්ට பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கினர். நேர்முக தேர்வுகளை நடாத்தி பட்டதாரிகளுக்கு தொழில் பெற்றுக் கொடுப்பதாக கூறினர். இன்று அல்லது நாளை தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்கள். மக்கள் சபை என்ற புதிய பதவியை நியமித்து அதற்கு ஆட்சேர்ப்பு இடம்பெறும் என கூறினர். எனினும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அது குறித்து ஒரு வசனமாவது குறிப்பிடப்படவில்லை. වචනයක්වත් ඒ සම්බන්ධයෙන් අන්තර්ගත කරලා නැහැ. 2010 අදාළ අයවැය මිලියන 2010 ஆண்டுடன் தொடர்பட்ட வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த தொகையில் 1% கிடைக்கவில்லை. இம்முறை வரவு செலவு திட்டத்திலும் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பது தொடர்பில் எவ்வித விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை. 3850 ரூபாய் வாழ்க்கை செலவு தொடர்பாகவும் பெரிதாக பேசினர். அது குறித்தும் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. මේ වැඩි වෙන මේ සොච්චමත් එකට ප්‍රමාණවත් නැහැ. බොහෝ වෙලාවට අවුරුද්ද අවසාන වෙනකොට பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வருட இறுதியில் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கும் ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்குவதற்கும் பணம் இல்லாமல் போகின்றது. எனவே சுகாதாரத்துறைக்காக இதனை விட அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். தனியார் துறை ஊழியர்களை இந்த நாட்டின் மக்களாக அரசாங்கம் கருதவில்லை என்பதனை இந்த வரவு செலவு திட்டம் எடுத்து காட்டுகின்றது. நாட்டின் தனியார் துறை ஊழியர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் எவ்வித சம்பள அதிகரிப்பும் வழங்கப்படவில்லை. குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கும் அனைத்து துறைகளையும் சார்ந்த ஊழியர்களுக்கும் நன்மையடையும் விதத்திலேயே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையாக இருக்கலாம், நீர்ப்பாசன துறையாக இருக்கலாம், அனைத்து துறைகளுக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதே தவிர அநீதி இழைக்கப்படவில்லை. தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான விடயத்தை நாம் சம்பள நிர்வாக சபையின் பொறுப்புக்கு வழங்கியுள்ளோம். எனினும் அரசியல் மேடைகளிலும் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் முக்கிய தலைப்பாக மாறியுள்ளது. ஒட்டுமொத்தமாக கூறுவதென்றால் நேற்றைய வரவு செலவு திட்டம் சர்க்கரை கலந்த கசாயம் போன்றது. அரசாங்கம் எவ்வளவு விடயங்களை எடுத்து கூறினாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்பாக மண்டியிடும் நடவடிக்கையே இதன் மூலம் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் திருப்திக்காக முன்வைக்கப்பட்டுள்ள இந்த வரவு செலவு திட்டம் மூலம் இறுதியாக நாட்டு மக்களே பாதிக்கப்படுகின்றனர். எதிர்க்கட்சிகள் இன்று எவ்விதத்திற்கும் ஏற்ற வகையில் செயற்படவில்லை. எல்லா வருடங்களிலும் அவர்கள் மாற்று வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைப்பர். இம்முறை வரவு செலவு திட்டம் ஒன்றை சமர்ப்பிப்பதில்லை என திஸ்ஸ அத்தநாயக்க கூறியிருந்தார். தற்போது யுத்தம் நிறைவடைந்துள்ளமையினால் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கத்துக்கு தாம் அழுத்தம் கொடுப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்று நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன. நிவாரண பொதி வழங்கப்படும் போது அவர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டு எழுந்து சென்றனர். சர்வதேச நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் இவர்கள் எதிர்பார்க்கின்ற கடன் நிவாரணங்கள் ஒருபோதும் கிடைக்காது. என்று நாடு அதிக அளவில் கடன் பட்டுள்ளது. எனவே உழைக்கும் மக்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளது.
நாட்டின் தேசிய வளங்களை விற்பனை செய்து பெற்றுக்கொண்ட வருமானம் தொடர்பாக இந்த வரவு செலவு திட்டத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 469 பில்லியன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை நாட்டின் அபிவிருத்திக்காக